இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 9ஆம் தலைப்பு திருவருள் வைப்பு. பாடல் எண் 1810. தலையான மேல் நான்கும் தான் குருவாகும். இது முதலடி. தலை அப்படின்னா சிரசு. ஸோ நமக்கு மேலாக இருக்கக்கூடிய பகுதி. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட உண்டு. என்னன்னா, இந்த உடம்புல தலை வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, கழுத்துக்கு மேல இருக்கிற தலை வந்து ஞானப்பகுதி. அதனால அது சிறந்ததுன்னுவாங்க. ஞானம் தானே இருக்கிறதுலே சிறந்தது. அதனால அது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில தலை என்று சொன்னாலே இங்க சிறந்தது, மேன்மையானது அப்படின்னு சொல்லி பொருள். இங்க இருக்கிற யாரு மேன்மையாக, சிறந்ததாக இருக்கிறார் பார்த்தா, இறைவன் தான் இங்க மேன்மையானவராக இருக்கின்றார். தலைவனாக இருக்கின்றார். தலைனா தலைவன் என்ற பொருளும் இருக்கிறது. அப்ப தலையான மேல் நான்கும் அப்படின்னா, இருக்கிறதுலேயே இங்க ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு 4 அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது தான் குருவாகும் அப்படின்னு சொல்றாரு. அதுவே இங்க குருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எது 4 பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரே இந்த பாடல்ல சொல்லல. பட் ஒரு 2, 3 பாடலுக்கு முன்பாக சொல்லியிருக்காரு. 1807ல சிவமோடு சக்தி திகழ்நாதம் விந்து அப்படின்னு சொல்லி அவரே ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பாடல் போன வகுப்புல விளக்கம் பார்த்திருப்போம். ஸோ அந்த 4 விஷயம் தான் இங்க மிக மேன்மையானதாக இருக்கிறது. முதல்ல சிவம், அடுத்து சக்தி, அடுத்து சத்தம், அடுத்து வெளிச்சம். ஸோ இது 4 தான் இங்க எல்லாவற்றுக்கும் உள்ளே குருவாக இருந்து வழிகாட்டி கொண்டு இருக்கின்றது. தான் குருவாகும் அப்படின்னு சொல்றாரு. தான் குரு அப்படின்னா, குருன்னா இங்க வழிகாட்டுதல். இப்ப நம்ம டெய்லி ஏதோ ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இறந்தது வரைக்கும் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவோம். இல்ல எனக்குள்ள தோணுச்சு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதற்கு அனைத்திற்குமே இறைவன் தான் இங்கு குருவாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். எப்படி வழிகாட்டுகிறார்? அந்த 4 மேன்மையானவற்றின் மூலமாக இங்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். இதற்கு என்ன சான்று அப்படின்னா, பசிக்குது, சாப்பிடணும்னு உட்கார்றோம். ஒரு நாளாவது நம்முடைய கைக்கு கட்டளையிட்டு இருப்போமா? கையே நீ சாப்பாட்டுக்குள்ள போ, பெச, விரலால அள்ளு, வாய்க்கிட்ட கொண்டு போ சொல்லியிருக்குமா? கிடையாது. சாப்பாடு வாயில வச்சிருச்சு. வச்சதுக்கு அப்புறம் பல்லே நீ மென்னு சாப்பிடு, மென்னு கடி, முழுங்குன்னு சொல்லியிருப்பாமா? இல்ல. தன்னிச்சை செயலாக தானாகவே நடந்து கொண்டே இருக்கிறது. சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போனவன வந்து நம்ம சொல்லியிருப்போமா? வயிறு நீ செரிக்கிற வேலையை ஆரம்பி, செரிச்சதுக்கு அப்புறம் ரத்தத்துக்கு சத்தெல்லாம் கொண்டு போ அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்லியிருப்போமான்னு கேட்டா இல்ல. ஸோ ஒரு செயல் வந்து பசி சாப்பிடணும்னு மட்டும்தான் தோணுது. உட்கார்ந்தோடனே தானா எல்லா வேலையுமே நடக்குது. நம்முடைய மூளைக்கு வந்து எந்த ஒரு உறுப்புகளுக்கும் கட்டளை இடுவதே கிடையாது. தானா பண்ணிக்கிட்டே இருக்கு. இது வந்து சாப்பிடுறதுக்கு மட்டும் பொதுவா சொல்ல, எல்லா வேலைகளுக்குமே அதிகபட்சம் பொருந்தும். ஒரு வீடு கட்டக்கூடிய கொத்தனார், மேஸ்திரி, அதாவது யாராக தச்சர் யாராக இருந்தாலும் சரி, இதை செய்யணும்னு அவர் முடிவு பண்றாரு. தானா கையெல்லாம் மரத்தை அறுக்குது, செங்கல் எடுத்து வைக்குது, சிமெண்ட்டை போட்டு கட்டிக்கிட்டே இருக்கு. அவர் வந்து தன்னுடைய கைக்கு வந்து கட்டளை இடுறதில்ல, விரலுக்கோ கைக்கோ எதுவும் கட்டளை இடுறதே கிடையாது. உள்ள நினைக்கிறார், தானா செய்யுது. எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, உள்ளே இங்கு குருவாக இருந்து ஒரு 4 விஷயம் சொல்றாரு. சிவம், சக்தி, நாதம், விந்து. ஒரு இறைவன் அசையா சக்தி, இறைவி அசையும் சக்தி. 2 பேரும் அர்த்தநாரீஸ்வரராகவே இருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த வெளியில வர்ற சத்தம், அது சத்தத்துக்குள்ள இருந்து வர்ற வெளிச்சம். இந்த 4மே உள்ள இருந்து இந்த செயலை செய்து கொண்டே இருக்கின்றது. எப்படி இந்த 4 விஷயங்களும் செய்யுது அப்படின்னா, அடுத்த அடியில சொல்றாரு, அலையாத அருவுருவாகும் சதாசிவம் அப்படின்னு சொல்றாரு. அலையாத அப்படிங்கிறார். அலைதல் அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் அசைறது தான் அலைதல். இல்ல ஆடுவது அசைதல். அப்ப ஆடுதல் அசைதல் அப்படின்னாலே, இப்ப அசையுது, இப்ப கை அசைது அசைது அம்மா அது ஆடுதல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதற்கு என்ன உள்பொருளாக இருக்கு அகராதியில பார்த்தோம்னா, பிறத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அசைதல் என்றாலே பிறத்தல். ஏன்னா ஒரு பொருள் அசைஞ்சதுனாலே அங்க ஒரு இயக்க சக்தி உருவாகிறது. உள்ள புதுசா இயக்க சக்தி, இல்ல உள்ளுக்குள்ள இருக்க சத்தம் வந்து அது எடுத்துக்குது அங்க. ஸோ அதற்கு பிறத்தல் என்று ஒரு பொருள் இருக்கின்றது. அப்ப அலையாத அப்படிங்கிற, அப்போ பிறக்காத, அசையாத 2 பொருள் வருது. இறைவன் இங்கு அசையா சக்தியா இருக்கிறாரு.
அவர் இங்கு பிறப்பு என்ற ஒன்று இல்லவே இல்லை. அவருக்கு தானாகவே தோன்றியவர். எப்போ அதுவும் தெரியாது. அவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை. ஸோ பிறக்காத ஒருத்தர், அசையாத ஒருத்தர். அவர் என்ன பண்ணிட்டாரா இங்க? அருவுரு ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அவர் தான் இங்க திருவருள் வைப்புல இருக்காரு. திருவருளா இருக்கிறதும் அந்த இறைவன் தான். அந்த திருவருள் இங்கு பிறப்பதில்லை, அசைவதில்லை. அது எப்படி இங்க இருக்கிறது? அரு உருவாகும் சதாசிவம். சதாசிவம்னு சொல்றவர் இங்க அருளல் தொழிலை செய்யக்கூடிய தெய்வம். அவரு அருவுருவாக ஒரு தெய்வமாக இருந்து இந்த செயலை செய்து கொண்டே இருக்கின்றார். அருவுருவம்னா என்ன? உருவம்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாதுன்றதுனால மீண்டும் சொல்றேன். உருவம்னா இப்ப சிவபெருமான் இருக்காரு, அவரை ரூபமா பார்க்கலாம் இல்லையா? கழுத்துல பாம்பு போட்டிருப்பாரு, மனித ரூபத்தில் தான் இருப்பாரு, தலையில பிறை நிலா வச்சிருப்பாரு, கங்கை தண்ணியில தண்ணி வரும். இது சிவபெருமானுடைய ரூபம். அருவருனா லிங்க வடிவமா வச்சிருக்கோம் இல்லையா? அவரே அதே சிவன் தானே சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அருவம்னா ரூபமே இல்லாமல் இருப்பது இங்கு அருவம். ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல. சிவம் எல்லா இடத்துலயும் கலந்திருக்காரு. ஆமா, கலந்திருக்காரு. அது அருவம். இங்க அருவுரு அப்படிங்கிற. அப்ப அருவுரு என்று சொல்லக்கூடியது எது? ரூபம்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அது அவருடைய ரூபத்துல இல்லை அப்படின்னு பொருள். அப்ப எங்க இருக்கிறாரு இந்த இடத்துல? ரூபமே இல்லாத ரூபம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பொருள் இருக்கு. சிவனை சிவலிங்கமா பாவிச்சு சிவன் சொல்றோம் இல்லையா? அந்த சிவலிங்கம் ஒரே மாதிரியா இருக்கா? இல்லை. பல வகைகள் இருக்கு. உயரமா இருக்கு, பானம் பெருசா இருக்கும், சில பானம் சின்னதா இருக்கும். ஆவடையார் சொரியில பானம் ஆவடையார் பெருசா இருக்கும், சில சின்னதா இருக்கும். சில கோயில் ஆவடையார்லாம் தரையோட தரையா இருப்பாரு, பானம் மட்டும்தான் வெளியிலே வந்திருக்கும். ஒரு சில இடங்கள்ல சதுரமா இருக்கும். பல ரூபங்கள்ல இருக்கு. எல்லாமே சிவலிங்கம் தான். எல்லாமே அப்ப சிவன் தானே. அதுபோல இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களிலேயுமே இறைவன் திருவருளோடு இருக்கிறது. எல்லா பொருளுமே இங்க இறைவன் அருவுருவாகவே இருக்கிறான். சதாசிவம் ஏதோ ஒரு வகையில் அருளை செய்து கொண்டே இருக்கின்றார். ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு, தண்ணி எடுத்து குடிக்கிறோம் அப்படின்னா கூட அந்த தண்ணி பாட்டில்ன்ற ஒன்று இல்லவே இல்லைன்னா கற்பனை பண்ணி பார்ப்போம். கடந்த வகுப்புலேயே சொல்லி 2-3 வகுப்புக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தண்ணி பாட்டில்னு ஒன்று இல்லை, தண்ணியை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இல்லை, மண்பானை கூட இல்லை அப்படின்னா நைட்டு தாகம் எடுத்துச்சுன்னா நம்ம எடுத்து ஆத்தக்கரைக்கோ குளத்துக்கரைக்கோ ஓடணும். அப்போ இறைவன் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பாட்டிலுன்னு ஒன்றை கண்டுபிடிக்க வச்சு, ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க வச்சு, செய்ய வச்சு, அந்த பொருளாகவே இருந்து தண்ணி அதில் வச்சு நமக்கு இப்போ உட்கார்ந்த இடத்துல தண்ணி குடிக்கிறோம்னா அதுக்கு ஒரு திருவருள் வேண்டும். அப்போ அந்த பாட்டிலையும் இறைவன் அங்கு இருக்கின்றார். அருவுருவமாக திருவருளானது உள்ளே இருந்து நமக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு அருளை செய்து கொண்டு இருக்கின்றது. இதான் 2வது அடியில சொல்றாரு. அடுத்த அடியில சொல்றாரு, நிலையான கீழ் நான்கும் நீடு உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மேல்நிலையில 4 சொன்னாரு. அசையா சக்தி, அசையும் சக்தி, சத்தம், வெளிச்சம். இது மேல்நிலையா சொல்லிட்டாரு. அப்ப அடுத்து கீழ்நிலையில என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அதற்கு அடுத்து என்ன வருகிறது? மேல்நிலைக்கு அடுத்து நம்ம சர்வ சிஷியில பார்ப்போம். அதற்கு அடுத்த நிலை சத்தம் வெளிச்சம் வரைக்கும் சொல்லுவாரு. அப்ப சத்தம் வெளிச்சம் சேர்த்துதான் இங்க திருமுறை சக்தி உருவாவா. அதற்கு அடுத்து என்ன உருவாகுது? இங்கு 5 தெய்வங்கள் உருவாரான. 5 தெய்வங்கள்ல ஒரு தெய்வம் சொல்லிட்டாரு, சதாசிவமா அருளா வடிவமா எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருங்க? 4 பேர் சொல்றாரு. யார் யார் 4 பேர் இந்த இடத்துல? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வர். படைக்கும் தொழில், காத்தல் தொழில், அருளல் தொழில், மறைத்தல் தொழில். ஸோ நிலையான அப்படின்னு சொல்றாரு. நிலையானன்னா உறுதியா இருக்கு அப்படின்னு பொருள் இல்லை, ஆதாரமா இருக்கு அப்படின்னு பொருள். நிலை என்றால் ஆதாரம் என்று ஒரு பொருள் இருக்கின்றது. இப்ப வீடு நிக்குதுன்னா வீட்டுக்கு கீழே ஆதாரமா பேஸ்மெண்ட் ஒன்று நிக்குது இல்லையா? அதான் இந்த இடத்துல நிலை. அப்ப நிலையான கீழன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இங்க எது நிற்கின்றது? இப்ப வாட்டர் பாட்டில் உதாரணமா சொன்னேன், திருவருள் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப இதற்கு ஆதாரமா எது இருக்கு? முதல்ல படைக்கும் தொழில். பாட்டில ஒருத்தர் யோசிக்கணும், ஓ இப்படி ஒரு பாட்டில செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்புறம் அதற்கு அறிவியை பயன்படுத்தி அதை செய்யணும், உபகரணங்கள்லாம் வச்சு செய்யணும். அதற்கு பின்பு அந்த பாட்டில காவல் காக்கணும். காவல்லாம் எது? நம்ம காவல் காக்கிறது இல்லை. அது பாட்டிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்கல்ல, 1 வருடம் உழைக்கும், 2 வருஷம் உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது போல அதை காக்கும் தொழில். அடுத்தது ஒரு நாள் அதை அழிச்சிடணும். ஏன்னா அது நிலையான பொருள் கிடையாது. இறைவன் மட்டும்தான் நிலையானவன். அதனால 1 வருஷமோ 2 வருஷமோ இல்ல 10 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் சரி அது அழியக்கூடிய பொருளாக இருக்கும். அப்ப இறைவன் திருவருளால என்ன பண்றாரு? மனிதர்களுக்கு தேவையான ஒன்றை இங்கு படைத்து காத்து
அருளி இங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல மறைத்தலும் இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள இறைவனுடைய திருவருள் இருக்கு, இறைவனே இருக்காரு. ஆனா நமக்கு தெரியறது இல்லை, அது ஒரு பாட்டிலா தான் தெரியுது. இது புரிஞ்சுக்கிறதுக்காக பாட்டில்னு சொன்னேன். எல்லா பொருளுமே நம்ம சொல்றேன், வீட்டுல இருக்க பாத்திரம், நம்ம உபயோகப்படுத்திக்கிட்ட அத்தனை பொருளையுமே இறைவனது திருவருள் இருக்கின்றது. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, நிலையான கீழ் நான்கு அப்படின்னா ஆதாரமாக இருக்கக்கூடிய, அடுத்து கீழேனா நேர கீழே அப்படின்னு பொருள் எடுத்துக்கூடியது, அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பொருள். அது மேலான அப்படின்னு சொல்லிட்டாரு. இதற்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸோ 4 தொழில்களை செய்து நீடு உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. நீடு அப்படின்னா மிக நீண்ட அப்படின்னு பொருள். நீண்டனா எவ்வளவு தூரம் நீண்டு போகுது அப்படின்னா, இந்த உலகத்திற்கு ஏதாவது எல்லை சொல்ல முடியுமா? இந்த உலகம் உருண்டை, இந்த உலகத்துல கூட எல்லை சொல்லிடலாம், இவ்வளவுதான் காற்று இருக்கக்கூடிய இடம் தான் உலகம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதற்கு அப்பால் இருக்கக்கூடியது நம் நட்சத்திரங்கள் இருக்கிறது, நிறைய கிரகங்கள் இருக்கின்றது. இப்படி போய் பார்த்துக்கிட்டே போனோம்னா இது அண்டசராசரம் ஃபுல்லா எவ்வளோ பொருள்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, வேறு உலகங்கள் கிரகங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இப்படி நீடு அப்படின்னா மிக நீண்ட, நம்மால் எல்லையே இல்லாத இந்த அண்டசராசரங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் நீண்டு பரவி உருவாகும் அப்படிங்கிறார். அங்க பலவிதமான உருவகங்களிலும் அவர் தன்னுடைய அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒரு நட்சத்திரம் மேல பார்க்கிறோம், அதுவும் ஏதோ ஒரு வகையில நம் உலகிற்கு நன்மை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. சாதாரண நம்ம பக்கத்துல பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டப்பால இருந்து அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம், வானத்துல நம்ம சிறியதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதான் ஒரு தூரத்துல இருக்க நம்ம கண்ணுக்கு தெரிந்த பொருள் என்றால், அந்த பொருள் முதற்கொண்டு ஒரு அருளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். இது 3வது அடியில சொல்றேன். 4வது அடியில துளையாத இவை முற்றும் ஆயல்லது ஒன்றே அப்படின்னு சொல்றாரு. துளையாத அப்படிங்கிறார். துளைனா ஒப்பு அப்படின்னு பொருள், ஒப்புனா சரிசமமான அப்படின்னு பொருள். ஆனா இங்க துளையாத அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? ஒப்பில்லாத அப்படின்னு பொருள். ஒப்பில்லாத இவை, இந்த பொருள்கள் எல்லாத்துக்குமே இணை என்று எது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவருளுக்கு இணை என்று ஏதாவது சொல்ல முடியுமா? இறைவனது திருவருள் எல்லா பொருளும் இருக்குன்னு படிச்சாச்சு. அப்ப அந்த திரையருளுக்கு இணையான ஒரு பொருள் இருக்கா? இல்லை. அதப்போ எப்போதுமே அதுக்கு ஒப்பில்லாத, இணையில்லாத இவை முற்றும். இவைனா எவை? அதற்குள்ளே இருக்கக்கூடிய திருவருள், இறை ஆற்றல், அது முற்றும் அப்படிங்கிறார். முற்றும்னா எப்போ முற்றும்? அதனுடைய ஆயுள் காலம் இருக்கும் வரை அதற்கூடவே இருக்கும். இப்ப நம்ம இருக்கோம்னா நமக்குள்ள இறைவனது திருவருள் இருக்கு. எவ்வளவு நாள் இருக்கும்? நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்கின்றோமோ அது வரைக்கும் அது கூடவே இருக்கும். முற்றுமாய் அப்படிங்கிற அப்படின்னா என்ன? நம்ம இதோடைய இறுதி காலம் வரைக்கும் திருவருள் ஒரு அருவுருவமாக நமக்கு உள்ளேயே இருக்கும். ஏன்னா அருவுருவம் முன்னாடி சொல்லிட்டேன். அப்படி அருவுருவமாகவும் இருக்கு. அடுத்தது அல்லது அப்படின்னு சொல்றாரு. அல்லதுன்னா என்ன? இப்போ ஒரு உயிர் இருக்கு, இறந்துட்டோம், இறந்துற வரைக்கும் உள்ளே அதனுடைய திருவருளால் இருந்து இது அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதற்கு பின்பாக அல்லது அப்படின்னா அப்ப இறந்ததுக்கு அப்புறம் உள்ள இருந்து திருவருள் போயிடுச்சா இந்த இடத்துல அப்படின்னா இல்ல. அப்பயும் என்ன பண்ணுது? அந்த உடல் அழியும் வரைக்கும் அதற்குள்ளேயே அந்த திருவருள் இருந்து அந்த உடம்பை அழித்து விட்டுத்தான் செல்கிறது. இறைவனோட திருவருள் இல்லை என்றால் அந்த பொருள் அழியாது. ஒரு பொருள் எரியுது அப்படின்னா கூட எரியக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கணும். புதைச்சி வச்சோம் மண்ணுல அப்படின்னா கூட புதைச்சது மண்ணோட மண்ணா மக்கிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்கும் உள்ளே அங்கு இறைவனது திருவருள் இருந்தால்தான் அது மண்ணோட மண்ணாக மக்கி போகும், இல்லை என்றால் மக்கி போகாது. அதுதான் சொல்றாரு அல்லது முற்றுமாய். அல்லது அப்படின்னா அது உடம்பு இருக்கும் போதும் ஒரு அருள் இருக்குது, அதனாலதான் அசைஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. அருள் அதனால நன்மை கொடுத்துட்டு இருக்கு. இறந்த பின்பும் அது அழியும் வரைக்கும் உள்ளே வந்த திருவருள் இருந்து ஒரு நன்மை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. கடைசியில என்ன சொல்றாரு? எல்லாம் சேர்த்து ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாமாவும் செய்யுது. மேல்நிலை 4 நிலை சொல்லிட்டாரு, கீழ்நிலை 4 நிலை சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தடியில இது எல்லாமாகவும் இருந்து இந்த திருவருளாக இருந்து இறைவன் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இது எல்லாமே சேர்ந்து எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த அசையா சக்தி தான் அதை செய்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், மிக சிறந்ததாக இருக்கக்கூடிய, மிகவும் மேன்மையான நிலையில் மேலாக இருக்கக்கூடிய ஒரு 4 தத்துவங்கள், உயர் தத்துவம் சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படும். இதற்கு தனித்தனி விளக்கங்களும் கொடுக்கப்படும். சிவம், சக்தி, நாதம், விந்து என்று 4
தத்துவங்களும் இங்கு அனைத்திற்கும் குருவாக உள்ளே இருந்து வழிகாட்டி கொண்டே இருக்கின்றது. இவை ஒரு அருவுருவு நிலையில் நம்ம ஒரு உடம்பிலும் ஒவ்வொரு பொருளிலும் இருந்து அருளல் தொழிலை செய்யும் சதாசிவனாக உள்ளே இருந்து அருளிக்கொண்டே இருக்கின்றது, நமக்கு நன்மை செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இங்கு படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், மறைத்தல் தொழில் என்று 4 தொழில்களையும் செய்து கொண்டு நமக்கு திருவருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு தூரம் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றா, இந்த அண்ட சராசரங்கள் மனிதனுடைய அறிவு கெட்டியவரை, கண்ணு கெட்டியவரை, எத்தனை பொருட்கள் இருக்கிறதோ அத்தனை பொருட்கள் வழியாகவும் நமக்கு நன்மை செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இவை ஒப்பில்லாத நிலையில் இந்த இறை சக்திகள் ஒரு உயிர் இருக்கும் வரைக்கும், ஒரு பொருள் இருக்கும் வரைக்கும், அந்த பொருள் அழிந்த பின்பாகவும் அதற்கு அருளிக்கொண்டே இருக்கின்றது. இவை அனைத்தும் அந்த இறை ஆற்றலாகிய அசையா சக்தியாக அது ஒன்றுதான் இவை அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கின்றது. இதான பாடலுடைய கருத்து. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இதுல நாங்கள் இப்ப 9 விடயத்தை பற்றி இங்க சொல்லி இருக்கிறீங்க. முதலாவது மேல் என்று சொல்லி சிவம் சக்தி நாதம் விந்து, கீழ் என்று சொல்லி பிரமா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன், இது மேல் 4. அப்ப இந்த சதாசிவம் என்றது நடு அது எப்படி? அது இப்ப மேல் 4 கீழ் 4 சதாசிவம் 9 விஷயம் சொல்லி இருக்கிறீங்க. அப்ப அந்த சக்தி அதை எப்படி சதாசிவம் நடுகண்டா எடுக்கணும்? அதை எப்படி எடுக்கிறது? இல்ல, நடு என்று எடுக்க முடியாது ஐயா. இந்த இடத்துல மேல் 4ம்னா தலை சிறந்ததாக இருக்கக்கூடிய அப்படின்னு, சிறந்தது தலைய நிலையில் இருக்கக்கூடியது, மேன்மையான நிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பொருளாயிடுது. இப்ப கீழ் 4 அப்படின்னா அதுக்கு என்று அது கீழான நிலை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கக்கூடாது. நம்ம இறைவன் தன் நிலையிலிருந்து கீழ் இறங்கி உயிர்களுக்காக ஒரு அருளை கொடுக்கிறாருன்னு சொல்லுவோம்ல. இப்ப இறை ஆற்றல் என்பது மனித அறிவினால் கற்பனை செய்ய முடியாத ஒன்று. அவர் உயிர்களின் நன்மைக்காக உயிர்கள் நிலைக்கு கீழே இறங்கி செய்து கொடுக்கிறார் இல்லையா? ஸோ அதுதான் கீழான நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? இப்ப அவர் ரூபம் எடுத்து நிக்கிறார்ல, இங்க படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், மறைத்தல் தொழில், 4 தொழில செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது அவருடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கீழ் இறங்கி வந்துதான் இந்த தொழிலை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாருக்காக செய்யறாரு? நமக்காக தானே செய்யறாரு. இங்க அவர் இறங்கி வரணும்னு அவசியம் இருக்கா? இங்க இல்லையே. ஆனாலும் இறங்கி செய்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? சோ அதுதான் நீங்க கீழான நிலை என்று சொல்லப்படும். உருவ நிலை, அருவருவ நிலை. சதாசிவம். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவர் அருவம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். அது கூட கிடையாது. ஆக்சுவலி சொல்லப்போனா அவர் அசையா சக்தி. அசையா சக்தின்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அசையா சக்தியாக இருக்கக்கூடியவர் ஆமா இல்ல, முதல்ல அசையும் சக்தியா வராரு, அப்புறம் அவருக்குள்ளதான் சத்தம் வருது, அப்புறம் அவருக்குள்ளதான் வெளிச்சம் வருது. இது மேலான நிலை. ஆனா இந்த 4 நிலைக்கும் அப்பாற்பட்டவர் தான் அவர். மேல்நிலை கீழ்நிலைனா மேல் தான் இருக்கலே வசதி அப்படின்னு நமக்கு மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகி வச்சிருக்கோம். பட் இறைவனை பொறுத்த வரைக்கும் அது மேல்நிலை என்று புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். ஆனால் அதற்கும் மேலான ஒரு வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு நிலையில தான் அவர் இருக்கார். அந்த நிலையில இருந்து இறங்கி வந்ததான் மேலான நிலையிலே சொல்றோம். இங்க 4 நிலைகள். அப்ப அதற்கு கீழே யூஸ் பண்ண போறீங்களா? அதற்கு கீழே அதற்கு அடுத்த நிலை மனித இறங்கி ரூபம் ஒரு தொழிலை செய்யக்கூடிய நிலையில அவர் தொழில் செய்யணும்னு அவசியம் இருக்கா? படைத்தல் தொழில், காத்தல் தொழில், தொழில செய்யணும்னு அவசியம் இருக்கா? இல்லையா? இல்லைங்களா? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? சோ கீழான கீழ்நிலைன்னு எடுத்துக்கூடாது. அவர் மேல்நிலையிலிருந்து மனித உயிர்களுக்காக அருளை கொடுப்பதற்காக இறங்கி வர்றாரு. ஏன் மேல்நிலையிலேருந்தே அவர் அருளை கொடுக்கலன்னா, மேல்நிலையிலேருந்து அருளை கொடுத்தாருன்னா அதை வாங்கி கொள்வதற்கான தகுதியோ பக்குவமோ இங்க நம்ம கிட்ட கிடையாது. அதைதான் கங்கையுடைய தத்துவத்துல நம்ம சொல்லுவோம். கங்கையுடைய ஆற்றல் இந்த உலகத்தால தாங்க முடியாது. அதனாலதானே இறைவன் தன்னுடைய சடாமுடியில பிடிச்சி அதனுடைய வேகத்தை குறைத்து தானே பூமிக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அது கங்கையுடைய தத்துவத்தை, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால மேல்நிலையில இருந்து அவர் கொடுக்கறத நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால அவரே ஒருபடி கீழே இறங்கி நமக்கு கொடுக்கிறாரு. அப்படி நீங்க மேல் கீழ் என்றதை அப்படி புரிஞ்சுக்கணும்.